அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான். பெல், அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதுல இருந்து ரெக்யூர்மெண்ட் எடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 450 வேகன்சி. 450 வேகன்சி. இது முழுக்க முழுக்க இன்ஜினியரிங் வேகன்சி தான். ஃபைனல் இயர் கூட அப்ளை பண்ணலாம். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி வீடியோக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாகவும் எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் கிளாஸஸ்க்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பத்தின முழு விளக்கங்களையும் நம்ம பார்க்க போறோம். எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது கொண்டு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நவரத்ன கம்பெனிகள்ல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 14 நவரத்ன கம்பெனிகள்ல டாப் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியதான் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். இதான் அதோட அபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள போகும். அதை இங்கிலீஷ், உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தியில தான் இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல கெரியர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஜாப் நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஜாப் நோட்டிபிகேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிஷனரி இன்ஜினியர். யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் அப்படின்ற இன்ஜினியர் கிரேட் 2 லெவல்ல இருக்கக்கூடியது பெர்மனன்ட் பேசிஸ் தான். சரிங்களா? இதோட ஃபுல் டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம். இதோட நோட்டிபிகேஷனை நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட அபிஷியல் பேஜோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வச்சிருக்கேன். அப்ளை லிங்க் எல்லாமே வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, பாத்துருவோமா? இதுதான் அதோட நோட்டிபிகேஷன். இன்னைக்கு தான் வந்துச்சு. உடனுக்குடன் நம்ம அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பா இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வேகன்சி எல்லாம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 17,556. HR ஆல் இந்தியா 2025 வேகன்சி 10/1/2025. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நான் சொன்ன நவரத்ன கம்பெனிகள்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இது. இதெல்லாம் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். இதெல்லாமே இன்ஜினியரிங், மோஸ்ட்லி இன்ஜினியரிங் வேகன்சிஸ் தான். அதுவும் கேட் ஸ்கோரை வச்சு சிலதை எடுப்பாங்க. சிலது பாத்தீங்கன்னா டைரக்டா டெஸ்ட் வச்சு எக்ஸாம்ஸ் வச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஃபுல் டீடைலும் பாருங்க. யார் யார் அப்ளை பண்ணலாமோ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபைனல் இயர் அப்ளை பண்ணலாம். டீடைல் நான் சொல்றேன் உங்களுக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நவரத்னா PSU. இதுல பாத்தீங்கன்னா 350 வேகன்சிக்கு என்ன பண்றாங்க, எடுக்க போறாங்க. அது எந்தெந்த டிபார்ட்மெண்டா இருக்கும்? மிலிட்டரி கம்யூனிகேஷன், ரேடார், நேவல் சிஸ்டம், C-41 சிஸ்டம், வெப்பன் சிஸ்டம், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் அன்மேன்ட் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், டேங்க் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸுக்கு தேவையான முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. சரியா? ஓகே, பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் மெக்கானிக்கல். எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா 200 வேகன்சி, மெக்கானிக்கல் 150 வேகன்சி. சேலரி பாத்தீங்கன்னா 40,000 இருந்து 1 lakh, அதாவது 1,40,000 வரைக்கும் சம்பளம். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 25 years. 25 வயசு வரைக்கும் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 வயசு கொடுத்துருக்காங்க. ஆனா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. பிளஸ் அலவன்சஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். அடுத்து டீடைல் போஸ்ட் மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா BE BTech முடிச்சிருக்கணும். BE BTech எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதே மாதிரி BE இன்ஜினியரிங் மெக்கானிக்கல். இதுல பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்னா அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் எழுதலாமா, இல்ல வேற என்ன டிபார்ட்மெண்ட், அது லாஸ்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எழுதலாம் அப்படின்றதையும் லாஸ்டா அவங்க கொடுத்துருக்காங்க. முக்கியமா இது பாத்தீங்கன்னா இந்த பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இதுல யாரும் இருக்கீங்கன்னா அவங்களும் பாத்துக்கோங்க. சரியா? அடுத்து ரிசர்வேஷனும் ப்ராப்பரா கொடுத்துட்டாங்க. அன்ரிசர்வ்டுக்கு 143, EWSக்கு 35, OBC அதாவது நான் கிரீமி லேயர் அதுக்கு பாத்தீங்கன்னா 94 வேகன்சி, SCக்கு 52, STக்கு 26, டோட்டலா 350 வேகன்சி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. எலிஜிபிலிட்டி குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா அதையும் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். BE BTech, அதாவது ஆல் இந்தியா காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுல இப்ப அண்ணா யூனிவர்சிட்டிலாம் ரிஜிஸ்டர் பண்ணதான். இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும். சரியா? அதை நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து DL ஸ்பெஷலைசேஷன் வில் நாட் பி கன்சிடர்ட். சில பேர் BE மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ME, இந்த மாதிரி DL டிகிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் பாருங்க. Candidates currently studying in the final year of BE. final semester படிச்சாலும் final BE படிச்சாலும் அவங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மே மந்தோட அவங்களோட ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணலாம், தாராளமா எழுதலாம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க.
செலெக்ஷன் வரப்ப நீங்க வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் ஜாயின் பண்றப்ப கொடுத்தா போதும் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அவ மார்க் எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க. 6th 7th மார்க், 6th இல்ல 7th செமஸ்டரோ மார்க் அது வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்கை கன்சிடர் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் 25 இயர்ஸ், அதாவது அன்ரிசர்வ்டு ஜெனரல் கேட்டகரிக்கு. மற்ற ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா நான் கிரிமில இருக்கு 3 இயர்ஸ், அப்பன்னா வந்து 28 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி SC STக்குனா 5 இயர்ஸ், அப்போ 30 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். அப்போ படிச்சு முடிச்சவங்களா இருந்தாலும் தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா SC ST கேட்டகரிக்கு என்னென்ன இருக்கும் ஃபார்மேட் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் போஸ்ட் 350 வேகன்சி, 200 எலக்ட்ரானிக்ஸ், 150 மெக்கானிக்கல். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கெங்க போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பெங்களூர், சென்னை. சரிங்களா? அதுக்கப்புறம் காசியாபாத். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போடுவாங்க. சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. சரிங்களா? ரெக்யர்மெண்ட் கம்பெனிக்கு எங்கெங்க தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் எந்த பிளேஸ்ல வேணாலும் போடுவாங்க. லாஸ்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 31/1/2025 இந்த மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் மினிமம், அது போக ஜிஎஸ்டி 1000 ரூபாய் ஜிஎஸ்டி அப்படின்னு வரும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நாட் ரீஃபண்டபிள் அப்படின்றதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால தயவு செய்து அப்ளை பண்றப்ப ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட விடாம அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஏதாவது தவறுதல் பண்ணீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து சரியும் பண்ண முடியாது, நான் ரீஃபண்டபிள் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. மெத்தட் ஆஃப் செலக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வச்சு எலிஜிபிலிட்டியை வந்து பார்த்துருவாங்க. யார் யார் குவாலிஃபிகேஷனா இருக்கீங்களோ அவங்கள எல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல ஜெனரல் OBC EWS இருந்தா 35% மார்க்கும், SC ST PWBD கேண்டிடேட்ஸ் இருந்தா 30% மார்க் எடுத்தாங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ 1:5 என்ற ரேஷியோல தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? 1:5 என்ற ரேஷியோல தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 85 மார்க்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டும் 15 மார்க் வந்து இன்டர்வியூ பேஸ்ட்லயும் நடத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்ம எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி அப்டேட் ஆயிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கண்டிப்பா நீங்க வெப்சைட்ல மட்டும்தான் பார்க்க முடியும், உங்களுக்கு இமெயிலோ எதுவுமே சென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் சரி எதுனாலும் உங்களோட பெல் வெப்சைட்ல வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 2025, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மார்ச் 2025. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல செலக்ஷன் சென்டர் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா 5 சென்டர் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட பக்கத்துல இருக்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். அது என்னென்ன அப்படின்றதையும் கீழே கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாத்தீங்கன்னா 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம், 125 கொஸ்டின் இருக்கும். 100 டெக்னிக்கல், நீங்க எலக்ட்ரானிக்ஸா இருந்தா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கும், மெக்கானிக்கல் இருந்தா மெக்கானிக்கல் இருக்கும். 25 வந்து ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் இருக்கும். 1 மார்க் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினும். இதுக்கு வந்து 1/4 நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களா? கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் இருக்கும். சிலபஸ் எப்படி இருக்கும் நான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல எல்லா டீடைல்ஸுமே நம்ம சொல்லிடுவோம். அதனால லாங்கா தான் இருக்கும். அப்ளை எப்படி பண்றது முதற்கொண்டு வீடியோ சொல்லிடுவோம். சரிங்களா? ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும். சிலபஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட், உங்களுக்கு மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்ட். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த லெவலுக்கு நீங்க எதிர்பார்க்கணும், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் கேட் சிலபஸ் என்னவோ அது அளவுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பாத்துக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணணும். கூடிய சீக்கிரம் விரைவா அப்ளை பண்ணுங்க. கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணாம போய் ஏதாச்சும் ஒன்று சப்மிட் பண்ண முடியலன்னா அதுக்கு வந்து பெல் நிர்வாகம் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பியா நீங்க சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கடைசியில் நான் சொல்றேன். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லிட்டாங்க. 35%, 30%. ஜெனரல் கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா இது சர்வீஸ் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 வருஷம் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த பில் ரிலேட்டடான கம்பெனில 2 வருஷம் வேலை பார்க்கணும் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, அதே மாதிரி பாருங்க, கேண்டிடேட் ஹூ ஸ்பெஷலைசேஷன் மென்ஷன்ட் இன் யுவர் டிகிரி சர்டிபிகேட் டஸ் நாட் டேலி வித் பிரான்ச், அதாவது டிகிரி சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அந்த பிரான்ச் தான் நீங்க அப்ளை பண்ணிருக்கோம். தப்பா இருந்தா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க.
அதே மாதிரி கிளாரிபிகேஷன் ஏதாச்சும் வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு மார்ச் மந்த் வரைக்கும் தான் வேலிட் இருக்கும், அது நல்லாவே தெரியும். இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்க ஓபிசி வந்து ரெனியூல் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்காண்டி வாங்குறீங்கனாலும் வேற எக்ஸாம் இருந்தாலும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் லாஸ்ட் வரைக்கும் தான் அது வந்து ஓபிசி எலிஜிபிள் ஆகும், அது தெரியும்ல. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் இன்னைக்கு சாயங்காலத்துல வந்து உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 31 ஜனவரி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்த்துக்கோ. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட வேலிடான மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேன்டு காப்பி போட்டோ, அதாவது 3 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடாது, 3 வாரத்துக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்கேன்டு சிக்னேச்சர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிபிகேட், அந்த செமஸ்டர் இதெல்லாம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபில்டு கேண்டிடேட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் நாட் பி சேஞ்ச்டு. ஸோ எந்த மாதிரி கேட்டகரி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் மாறும், அதை வந்து மாற்ற முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை வச்சுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன் எப்பவும் போலதான் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும், சரிங்களா. 1 year from the date of filling application number, password and all important communication will be sent the same register mail. 1 வருஷத்துக்கு தான் அந்த மெயில் ஐடி எல்லாமே வேலிடா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Send to the mailbox of registered email ID is not redirected to junk spam folder அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா you can edit the information only before the submission of application. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றீங்கன்னா ஃபுல்லா சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் ஆஃப் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இதில் போயிட்டு நீங்கள் டீடைல்ஸை ரிலீஸ் பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ், செலக்டட் போஸ்ட், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே உங்களோட எஸ்எம்எஸ் வழியா உங்க மொபைல் நம்பருக்கு வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்ளீட் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் பர்சனல் டீடைல்ஸ். ஸோ எதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணணுமோ எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். அதே மாதிரி பேமெண்ட் கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வித்ட்ரான் பண்ண முடியாது, ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரியா, இங்க பாருங்க, ஸ்டெப் 1 ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஸோ எல்லாமே டீடைலா கொடுத்துருக்காங்க. 1150 ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் நோ ஃபீஸ் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்காங்க. ஸோ கடைசியா வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் சென்டர். ஸோ எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இது பக்கத்தில் இருக்கிறத பொறுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பா நீங்க வந்து சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். 5 சென்டர் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். கேட்டகரி என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா லிமிட்ஸ், ஏஜ் லிமிட் என்னன்றதை பாத்தீங்கன்னா. ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் ஆயிருக்கணும். அதே மாதிரி பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்துட்டா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும். ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், டெலிகம்யூன். ஸோ இந்த டிகிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள். ஆனா மெக்கானிக்கலுக்கு மெக்கானிக்கல் மட்டும்தான் எலிஜிபிள், வேற எதுவும் கிடையாது அப்படின்றதையும் தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ இதனாலதான் நோட்டிபிகேஷனை ஃபுல்லா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கிறதா ஃபைனல் கொஸ்டினா கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா, கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மெட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் ஃபார்மெட், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜாப் நோட்டிபிகேஷன் இதுல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க கிளிக்கர் டு அப்ளை இந்த இருக்காம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிசியோட ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, எஸ்சி எஸ்டியோட ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, பிடபிள்யூபிடி ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, இடபிள்யூஎஸ் ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் லிங்க், அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துறேன், லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துறேன். இல்லாட்டி நீங்க கெரியர்ல இதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ ஓவராலா கம்ப்ளீட் டீடைல்ஸ் இங்க பாருங்க, பர்சனல் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், பேமெண்ட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பக்காவா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 4 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க, கண்டிப்பா வந்து நீங்க வந்து அப்ளை வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா நம்ம போட ரெடியா இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ டிஎன்பிசி, டிஎன்எம்எஸ் எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸும் நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதை நீங்க தயவு செய்து பாருங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி அப்ளிகேஷன் வீடியோ எல்லாமே நம்ம போடுவோம். சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அடுத்தடுத்து இந்த மாதிரி வேகன்சி கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.